தற்பொழுது சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற அந்த உணவு திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த உணவு திருவிழாவானது குறிப்பாக உலக அகதியர் தினத்தை முன்னிட்டு இந்த திருவிழாவானது 2வது வருடமாக சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த உணவு திருவிழாவில் நடைபெறக்கூடிய உணவு திருவிழாவை காட்டிலுமே சற்று வித்தியாசமான உணவுகள் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகள் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றிருக்கின்றன. ஜூன் 20ஆம் தேதி உலக அகதியர் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் மற்றும் மியான்மர் நாட்டு புலம்பெயர்ந்தவர்கள் பங்கேற்று தங்களின் பாரம்பரிய உணவு வகைகளை இடம்பெற செய்திருக்கின்றனர். அந்த பாரம்பரிய உணவுகள் அனைத்துமே தற்பொழுது விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த உணவு திருவிழாவில் 13 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வகையான உணவு வகைகள் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களுக்கென 102 முகாம்கள் இருக்கிறது. இதில் வசிப்பவர்களுக்கு முகாம்களை கடந்த வாழ்க்கை உள்ளது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த புலம்பெயர்ந்த மக்களை கொண்டு இந்த உணவு திருவிழா தொடர்ந்து 2வது ஆண்டாக இன்று நடத்தப்பட்டு வருகிறது. புலம்பெயர்ந்த மக்களின் தன்னம்பிக்கையுடன் வாழவும் அவர்களது நாட்டின் உணவை பிரபலப்படுத்தும் நோக்கிலும் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கிலும் இந்த உணவு திருவிழாவானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற இந்த உணவு தொடங்கி வைத்ததை தொடர்ந்து இப்பொழுது இந்த உணவு திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. ஏராளமானோர் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இத்திருவிழாவில் இலங்கை, மியான்மர், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் உணவுகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஆகியோரும் பங்கேற்று பூங்காவிற்கு வருகை தரக்கூடிய பொதுமக்களும் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தற்பொழுது வாங்கி வருகின்றனர். தற்பொழுது இங்கு ஒரு அரங்கில் இருக்கக்கூடிய பாரம்பரிய யாழ் உணவகம் என்ற உணவகத்தில் இருந்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இவர்களிடம் கேட்கலாம், இந்த உணவு திருவிழா நடத்துவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வகையில்? இந்த ஊரும் உணவும் திருவிழா எங்களுடைய இலங்கை தமிழர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் ஒரு எங்களுடைய சுயமரியாதையாக எங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு இதாக நாங்கள் இந்த விழாவில் கலந்துருக்கிறோம். எங்களுடைய உணவுகளையுமே மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இதில் நாங்கள் கலந்துக்கிறோம். உணவுகளை வாங்குறாங்க, அதை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப சுவையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே சுவையாகவும் இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இது போன்ற உணவு திருவிழா நடத்துறது உங்களுக்கு எந்த அளவில் ஊக்கமளிக்கும் வகையாக இருக்குது? எங்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய மக்கள் மத்தியில் முகாமுக்குள்ளே மட்டும்தான் இது மாதிரி நாங்கள் செய்து சின்ன சின்ன கடைகள் போட்டு நாங்கள் விற்பனை செய்துட்டு இருந்தோம். எங்களுடைய உணவுகளை இவ்வளோ பேர் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொது இடத்துல எங்களை அங்கீகரிக்கப்பட்டு எங்களுடைய உணவுகளை மக்கள் பார்வைக்கு கொண்டுட்டு வந்தது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக பார்க்குறோம். குறிப்பாக இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் செம்மொழி பூங்காவில் இன்று இந்த ஊரும் உணவும் என்ற திருவிழாவானது தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த திருவிழாவானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை அடுத்த 3 நாட்களுக்கு நடக்க இருக்கிறது. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையில் இந்த உணவு திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. இங்கு 13 அரங்குகள் அமைக்கப்பட்டு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களின் பாரம்பரிய உணவு வகையானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஏராளமான பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அதே போல பூங்காவிற்கு வரக்கூடியவர்களும் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று இந்த உணவுகளை காண்பதோடு மட்டுமல்லாமல் பாரம்பரிய உணவுகளை ருசித்தும் வருகின்றனர்.